ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்கிட்ட நிறையா பேர் கமெண்ட்ஸ் அப்புறம் இன்ஸ்டாகிராம் மெசேஜில் கேட்ட டாபிக்ஸ் தான். ஸோ அது என்னென்னா, கனடாவில் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒர்க் பர்மிட் ஸ்பான்சர் பண்ணுற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய பேர் மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நான் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ இவ்வளோ மேசிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எப்படி ஜாப் சர்ச் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்கிற மெத்தட் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சிங் மெத்தடாக கூட இருக்கலாம். ஏன்னா இது நிறைய பேர் லைஃப் சேஞ்ச் பண்ணியிருக்கு. இது வந்து நான் வீடியோவில் இந்த மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கே அந்த கான்ஃபிடென்ட் வரும். யாரெல்லாம் நம்ம ஒரு கனடா போயிட மாட்டோமா, நமக்கு ஒரு ஜாப் கிடச்சிடாதா அப்படின்ட்டு ரொம்ப ஈகராக தேடிட்டு இருந்தவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ஒரு நல்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எலெக்ஷன் அப்புறம் இமிக்ரேஷன் நடந்து அதிகமாக இமிக்ரேஷனுக்கு ஒர்க் பர்மிட் பிஆர்லாம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்கள் பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களை விட இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணால் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜாப் சர்ச் பண்ணுற எல்லாருமே கண்டிப்பாக லிங்க்டின் இல்லை ஏதாவது ஒரு ஜாப் போர்ட்டலில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. இருக்கிற எல்லா ஓப்பனிங்ஸுக்கும் மோஸ்ட்லி நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. பட் ப்ராப்ளம் என்னென்னா யாருமே ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அதுதான். ஸோ இது எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேட்டடாக இருக்கும்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நானும் இதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். இப்போது எதனால் நமக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சால் தான் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ எதனால் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு ரெஸ்பான்ஸ் வர மாட்டேங்குது, இல்லை அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஒர்க் பர்மிட் இருக்க ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கவர்மெண்ட் வந்து எல்எம்ஐஏ அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஒன்று வச்சுருக்காங்க. அதனால தான் வந்து அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒர்க் பர்மிட்லாம் கிடச்சிட மாட்டேங்குது. எல்எம்ஐஏ அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேபர் மார்க்கெட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் சொல்லுவாங்க. இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, இது என்ன விஷயம், என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு 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 கம்பெனியில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா, அதுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இங்கே கனடியன் சிட்டிசனுக்கோ இல்லை கனடியன் பிஆர் ஹோல்டர் இருப்பாங்களா அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அப்படி யாருமே அந்த ஒரு ஜாப்புக்கு கண்டுபிடிக்க முடியல, இல்லை அப்படி ஒரு ஸ்கில் செட்டே கிடைக்கல அப்படின்னா தான் ஃபாரின் கண்ட்ரி, ஐ மீன் அதர் கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அதர் கண்ட்ரிஸ் எம்ப்ளாயீஸை இங்கே ரெக்ரூட் பண்ணுற மாதிரி அந்த ரெகுலேஷன் இருக்கும். அப்புறம் இன்னொரு ரீசன் என்னென்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்கள இஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்க அவங்களுக்கு பிடிச்சவங்க இல்லை அவங்களுக்கு காசு வாங்கிட்டு அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆஃபர் கொடுத்து அவங்கள ஒர்க் பர்மிட்டில் இங்கே கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்காம அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆகிட்டாங்கன்னா இங்கே கவர்மெண்ட்டுக்கு தான் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எல்லா கம்பெனிஸுமே வந்து ஒரு ஃபாரின் ஆர் அதர் கண்ட்ரிஸ் எம்ப்ளாயை ரெக்ரூட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே அப்ரூவல் வாங்கணும் அந்த எம்ப்ளாய்க்கு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஒர்க் பர்மிட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போது எல்லா கம்பெனியுமே அப்ளை பண்ணிட முடியுமா எல்எம்ஐ அப்படின்னா, இங்கே தான் நமக்கு பிரச்சனையே இருக்குது. ஏன்னா எல்லா கம்பெனியுமே எல்எம்ஐயை அப்ளை பண்ண முடியாது. ஒரு கம்பெனி எல்எம்ஐயை அப்ளை பண்ணணும் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் எலிஜிபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் வந்து அந்த கம்பெனி பாஸ் பண்ணணும். அதுபோக அந்த கம்பெனி வந்து இதுக்குன்னு ஒரு இமிக்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இல்லை வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த வேலையும் அந்த கம்பெனிக்கு இருக்குது. அது போக எல்எம்ஐயை கொடுத்தவொடனே அந்த வேலை முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. எல்லாமே கொடுத்து அந்த எம்ப்ளாயி வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அப்போயும் கவர்மெண்ட் செக் பண்ணும் அந்த எம்ப்ளாயிக்கு அந்த கம்பெனிக்காரங்க வந்து ஒழுங்காக சம்பளம் தராங்களா, அவங்க எல்லாமே பார்த்துக்கிறாங்களா, இல்லை அவங்க தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படின்ற ஒரு ஆடிட் வேறு நடக்கும். இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து எல்எம்ஐயே பண்ணுறதில்ல. இங்கே லோக்கலாக இருக்கிறவங்கள வச்சு அந்த ஜாப்பை ஃபில் பண்ணிக்கிறாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு எதனால் வந்து ஈஸியாக வந்து ஒர்க் பர்மிட் ஜாப்லாம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு. ஈஸியாக கிடைக்க மாட்டேன்னு தான் சொன்னேன் வழியே, கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலை. ஏன்னா நானுமே ஒர்க் பர்மிட்டெல்லாம் இங்கே வந்திருக்கேன். ஸோ அந்த ஒர்க் பர்மிட் ஜாப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறது, இல்லை நமக்கு எப்படி அது கிடைக்க வைக்கிறது அப்படின்னு பார்த்தா, அது தெரிஞ்சால் தான் நாங்கள் பண்ணிட மாட்டோமான்னு கேட்குறீங்களா, அதை சொல்கிறதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, எந்த கம்பெனிஸ் வந்து எல்எம்ஐஏ பண்ணுறாங்க, எந்த கம்பெனிஸ் வந்து ஒர்க் பர்மிட்டில் வந்து அதர் கண்ட்ரிஸ் எம்ப்ளாயீஸை ரெக்ரூட் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த வீடியோவே. அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இந்த எல்எம்ஐன்ற சொன்ன பார்த்தீங்களா, அதை யார் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து இமிக்ரேஷன் டிபார்ட் பண்ணாது. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் கனடான்ற அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்ரி 3 months வந்து
யாருக்கெல்லாம் வந்து எல்எம்ஏ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த ரிப்போர்ட் எடுத்து தான் நம்ம வந்து இப்போ வந்து அதை நமக்கு சாதாரணமாக யூஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த ரிப்போர்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த ரிப்போர்ட்டில் தான் நமக்கு தேவையான அந்த கோல்டன் டேட்டாவே இருக்குது. அது என்னென்னா, அந்த 3 monthsல என்னென்ன கம்பெனிஸ், என்னென்ன என்ஓசினா இங்கே வந்து ஒரு ஜாப்புக்குமே வந்து என்ஓசி கோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜாப் ஒரு ஜாப்புக்கும் என்ஓசி கோடு இருக்கும். இப்போ சாஃப்ட்வேர்னால் அதுக்கு ஒரு என்ஓசி கோடு. இப்போ வந்து நீங்கள் ஃபார்மிங்க்கு வரீங்கன்னா அதுக்கு ஒரு என்ஓசி. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அதுக்கு ஒரு என்ஓசி கோடு. எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த என்ஓசி கோடுக்கு எவ்வளோ எல்எம்ஐஏ கொடுத்துருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட் அதில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களோட ஜாப் என்ன, இப்போ நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டில் சாஃப்ட்வேர் ஜாப் ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ஜாபில் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் வந்து இந்த லாஸ்ட் 3 monthsல வந்து ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வரும். அந்த கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனிஸோட கெரியர் வெப்சைட்டோ இல்லை அவங்க எங்கே கெரியர் போஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கே போயிட்டு அந்த ஜாபுக்கான போஸ்டிங் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிப்போர்ட்னு சொல்கிறோமே, அந்த ரிப்போர்ட்டை கண்ணில் காமிங்க அப்படின்றீங்களா. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிப்போர்ட் தான் அவங்க அது எப்படி இருக்கும், அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கும், அதில் நம்ம எப்படி நம்மளோட ஜாப் சர்ச் பண்ணி என்ன கம்பெனிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்குறத இப்போ நம்ம காமிக்க போகிறேன். வாங்க, இதுதாங்க நான் சொன்ன ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு கனடியன் கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக பப்ளிஷ் பண்ண ரிப்போர்ட் தான். இதில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வந்து என்னென்ன கம்பெனிஸ், அதாவது எம்ப்ளாயர், அது போக என்னென்ன ஜாப்புக்கு அவங்க ஒர்க் பர்மிட் பண்ணியிருக்காங்க, அது போக எவ்வளோ ஒர்க் பர்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கும். இது போக அவங்க என்ன ப்ராவின்ஸ் இருக்காங்க, அவங்களோட அட்ரஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஷீட். இதிலிருந்து ஒரு ரிப்போர்ட் நான் ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக புரிகிறதுக்காக. அந்த ரிப்போர்ட் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ கம்பெனிஸ் வந்து இந்த ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும், அதாவது 2021 ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இந்த 3 monthsல எவ்வளோ கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000க்கு மேலே கம்பெனிஸ் வந்து ஒர்க் பர்மிட் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20,000க்கு மேலே ஒர்க் பர்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன ஜாப்புக்கு அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக அதிகமாக போட்டுற ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு தான். ஏன்னா இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு வீசாவே இருக்குது. இங்கே எம்ப்ளாயர் ஷார்ட்டேஜ் அதிகமாக இருக்கிறதுனால. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 21,000ல் ஆல்மோஸ்ட் ஒரு 8,000 வந்து அவங்களே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதர்ஸை பற்றி நம்ம அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குக் இருக்காங்களா, குக் செஃப், அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 1500 பேர்கிட்ட வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர், நார்மல் லேபர்ஸ், அப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் ட்ரக் ஓட்டுறவங்க, அப்புறம் இந்த ஹார்வெஸ்டிங்குமே வந்து ஒரு அக்ரிகல்ச்சருக்குள்ளே தான் வரும். அதுக்கப்புறம் இந்த மீட் கட்டர்ஸ் இருப்பாங்கள்ல, இந்த ஃபேக்ட்ரியில் மீட் கட் பண்ணி பேக் பண்ணுறது, ஸோ அந்த லேபர்ஸு, அப்புறம் கார்பெண்டர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, அது போக இந்த வெல்டர்ஸு, அப்புறம் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப்புக்குமே இருக்குது. இப்போ இந்த ரிப்போர்ட்க்கு அப்புறம் நமக்கு தேவையான ஜாப் என்ன கம்பெனி கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போ இங்கே வரலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு லேபராக ஃபார்ம் ஒர்க் வரீங்க அப்படின்னா இப்போ அந்த ஜாப் நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து நான் அந்த ஃபார்ம் ஒர்க்கர் ஜாப் மட்டும் சர்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ இவ்வளோ கம்பெனிஸ் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னும் கீழே நிறையா இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சன் சிட்டி செரிஸ் பார்த்தீங்கன்னா 150 ஒர்க் பர்மிட் பண்ணியிருக்காங்க இந்த 3 மாதத்தில் மட்டுமே. ஸோ இதில் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சன் சிட்டியோட கெரியர் பேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து நமக்கு தேவையான ஓப்பனிங்ஸில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது ஏற்கனவே பண்ணுறதுனால நமக்கும் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி இந்த ஃபார்ம் ஒர்க்கர்ஸ் மாதிரி இப்போ வேறு ஏதாவது இப்போது நீங்கள் வந்து இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னா சாஃப்ட்வேரில் தேடணும் அப்படின்னா இப்போ அதுக்குமே இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அமேசான் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் தவிர்த்து வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ வெல்டர்ஸு, இந்த ட்ரக் டிரைவர்ஸு எல்லாமே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரக் டிரைவர்னால் ஸோ அவங்களும் இங்கே போயிட்டு பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்தெந்த கம்பெனிஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட அட்ரஸ் எங்கே இருக்குது, அது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ நம்ம அதுக்குமே வந்து இவங்களோட கெரியர் பேஜில் போயிட்டு இல்லை வந்து கனடாவோட அந்த ஜாப் பேங்க் இருக்கும்ல அங்கே போயிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதாங்க இந்த ரிப்போர்ட் தான் வந்து இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு கோல்டன் டேட்டா மாதிரி. ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம வந்து யார் யாருக்கு என்னென்ன ஜாப்புக்கு எங்கே அப்ளை பண்ணுறதுன்றது நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ என்ன கம்பெனிஸ் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. பட்
அந்த ஜாப்பை எப்படி தேடுறது, அது எங்கே போய் அப்ளை பண்ணுறதுன்றது தான் இப்போ உங்களோட அடுத்த கொஷனாக இருக்கும். நீங்கள் இப்போ இந்த ரிப்போர்ட் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ, நிறைய ஜாப், நிறைய என்ஓசி இருக்கும். இப்போது எல்லா டிஃப்ரெண்ட் என்ஓசி இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ்னால் டிஃப்ரெண்ட் ரெகுலேஷன் இருக்குது, டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் இருக்குது அந்த இதை அப்ளை பண்ணுறதுக்கு. இது எல்லாமே வந்து நம்ம ஒரே வீடியோவில் பார்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாப்புக்குமே இல்லை ஒரு சில ஜாப், இப்போ லேபர்னால் அந்த லேபர் ஜாப்பை கிளிக் பண்ணி, அப்புறம் வந்து ஃபார்மிங்னால் அந்த ஃபார்மிங் ஜாப் கிளிக் பண்ணி, அப்புறம் சாஃப்ட்வேர்னால் அந்த சாஃப்ட்வேர் ஜாப் ரிலேட்டட் ஜாப்லாம் கிளிக் பண்ணி அதுக்குன்னு தனித்தனி வீடியோவாக ஒரு செக்மெண்ட்டாக இல்லை ஒரு பார்ட்டாக விட போகிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து அதை பற்றி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் உங்களுக்கு. அதில் இருக்கிற சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் உங்களுக்குமே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், அதை எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான ரூல்ஸ் என்ன அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு LMIA இல்லை எப்படி ஜாப் வாங்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. இப்போ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ஒரு ஜாப்புக்குமே அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து இப்போது என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயுமே நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். மோஸ்ட்லி நான் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அது போக இப்போ எந்த ஜாபுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதையுமே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா, ஸோ எனக்கும் வந்து இப்போ என்னென்ன ஜாபுக்கெலாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க அப்படின்றது அதுக்கேற்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை தந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். கூடிய சீக்கிரமே அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு ஜாப்புக்கு இதை எப்படி ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ்.